கீனுவா நீங்கள் எப்படி குக் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குக்கர்லேயும் வைப்பேன், வந்துட்டு சாதம் மாதிரி வடிச்சும் செய்வேன். குக்கரில் வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1:2 அப்படின்ற ரேஷியோவில் தண்ணி வச்சுப்பேன். கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் ஊற வச்சுப்பேங்க. இல்லை ஹோல் நைட் கூட ஊற வச்சுப்பேன் காலையில் ஸ்கூல் போகும்போது செய்யறதுக்கு அப்படின்னா. ஊற வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ப்ளஸ் அதில் ஒரு ஸ்மெல் வந்து வரும். கண்டிப்பாக அந்த ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனாலே கீன்வா சாப்பிட மாட்டாங்க. அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். குக்கரில் வைக்கிறதுக்கு 2 ஹவர்ஸ் ஊற வைக்கலாம், இல்லை ஹோல் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். 1:2ன்ற ரேஷியோவில் தண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 1 கப்பு அரிசி அப்படின்னா, அதாவது கீன்வா ரைஸ்னால் 2 கப்பு தண்ணிங்க. நீங்கள் ரைஸ் மாதிரி வடிக்கிறீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா கீன்வா போட்டுட்டு சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து வடிச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். ஆனால் இது வடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஊர் வடித்தட்டை விட இந்த மாதிரி சல்லடை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வடித்தது நல்லா இருக்கா இல்லை குக்கரில் இருக்கிறது நல்லா இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, வடித்ததில் தான் அந்த வாசனை இல்லாமல் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சம்டைம்ஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா குக்கர்லேயும் வைக்கிறது உண்டு. 2ல் வச்சாலுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது. இதுதான் மெஷர்மெண்ட்டு.